ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நீண்ட காலமாக நடந்து வருகின்ற அந்த மோதல்களும் முருகல்களிலும் பெரும்பாலும் இஸ்ரேல் ஈரானுடைய படைத்தலைமைகளையும் அங்குள்ள விஞ்ஞானிகளையும் இலக்கு வைத்துத்தான் தாக்குதல் நடத்தியது வழக்கம். தற்போது பகிரங்கமாக சொல்லுகின்றது ஈரானுடைய உச்ச தலைவர் போன்றவர்களை எல்லாம் தாங்கள் தாக்குதல் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. ஈரான் கூட நெத்தன்யாகுவுடைய வதிவிடத்தின் மீது குண்டுகளை வீசியதாகவும் செய்திகள் வெளிவந்தன. 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஈரானில் அந்த தொலைக்காட்சியில் ஒரு பெண் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போதே அங்கு குண்டு விழுந்து அவர் திடீரென்று எழுந்து ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அங்கு அந்த துண்டங்கள் யாவும் விழுகின்ற எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இஸ்ரேல் சொல்லுகின்றது ஈரானுடைய வானில் தாங்கள் ஒரு சுதந்திரமாக நடமாட முடியும் என்று. இப்போ போர் வார்த்தைகள்ல சொல்வதாயின் ஒரு கம்ப்ளீட் ஏர் டொமினேஷன் ஆஃப் ஈரான் உண்டு. ஆனா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரத்தை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலுடைய விமானங்கள் இடையில வைத்து எரிபொருள் நிரப்பி கொண்டுதான் ஈரானுக்கு செல்ல முடியும், அல்லது அவர்கள் தன்னுடைய விமானத்தில் அந்த எக்ஸ்டர்னல் ஃபியூயல் டேங்கை போட்டு பறக்கிறார்கள். அப்படி ஏதாவது நடந்திருக்க வேண்டும். இஸ்ரேல் தனது பரப்புக்கு ஏற்ற வகையில சிரியாவில் ஆட்சி மாற்றத்தையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்து விட்டன. அது இஸ்ரேலுடைய வான் ஆதிக்கத்துக்கு ஒரு வழிவகுக்கின்றதாக இருக்கின்றது. மற்றது ஈராக்கோ அல்லது ஜோர்டானோ தங்கள் வான்பரப்பின் மேலாக இஸ்ரேலிய விமானங்கள் பறப்பதை ஆட்சேபிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் தடுப்பதாக சொல்கின்றார்கள். ஈராக்குக்கு மேலாகவும் ஜோர்டானுக்கு மேலாகவும் பறந்து வந்தான் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கின்றப்ப இந்த போர் அடைந்து கொண்டு போகின்றது என்று சொல்லலாம். இப்ப இந்த போர் என்று சொல்வதிலும் பார்க்கிறோம், முழுமையான போர் என்று சொல்வதிலும் பார்க்க நடந்து கொண்டிருப்பது ஒரு ஏர் என்கேஜ்மெண்ட் அல்லது ஏர் வார் தான் சொல்ல வேண்டும் என்றால் ஈரானால இஸ்ரேலுக்கு படைகளை அனுப்ப முடியாது என்ன சொன்னா சிரியாவில் அதற்கு தடை உண்டு. அப்ப சிரியாவில் இருந்தால் ஈரான் தன்னுடைய தரைப்படை நகர்வுகளை செய்ய முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானுக்கு தரைப்படையை அனுப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவு பெரிய அளவு ஆள் அனுப்பியும் இஸ்ரேலிடம் இல்லை. ஒரு காசா நிலப்பரப்பை கூட முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கின்ற கூடிய அளவு ஆளணி வலிமை இஸ்ரேலிடம் இல்லை. அப்ப இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தரைவழி ஆக்கிரமிப்பை செய்ய முடியாது.